1960 தீக்கால ஐடியாலஜி கிளாஷ் வந்தப்போ அண்ணாவும் கருணாநிதியும் இதுக்கு மேல இது செட் ஆகாது, நம்ம தனியா போய் பார்ட்டி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்ச கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். CN அண்ணாதுரை தான் அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிறுவனரா இருந்தாரு. 1967 சினிமால மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி CN அண்ணாதுரை வந்து ஆட்சியை பிடிச்சி CM ஆனாரு. அப்போதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சீசன் 2 ஸ்டார்ட் ஆச்சு. 1969 அண்ணா மறைவுக்கு பின்னாடி இதுக்கப்புறம் நான் தான் அப்படின்னு கலைஞர் வந்து CM ஆனாரு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை நான் எழுதுறேன், பாலிடிக்ஸை நான் பார்த்துறேன்ட்டு ஒரு கலக்கினார். தமிழ்நாட்டில் ஒரு பர்மனன்ட் மார்க்காவே ஆனார் அவர். கலைஞர்னா லீடர், ரைட்டர், டைரக்டர், ஐடியாலாக், அதாவது கொள்கைவாதி அப்படின்னு ஒரு மல்டி டேலண்ட் பேக்கேஜா மாறினாரு. 1972 யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட், கலைஞருக்கு பிரேக்கப். நீங்க நினைக்கிற மாதிரி லவர் கூட இல்லை, அது எம்ஜிஆர் கூட. அப்பதான் எம்ஜிஆர் இது வந்து எனக்கு செட் ஆகாது, நான் எனக்குன்னு ஒரு தனி கட்சி வேணும், நான் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் தான் டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு தமிழ்நாடு பாலிடிக்ஸே ஒரு மாதிரி ஃபயரா மாறிச்சு. 1980 2000 வரைக்கும் இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீசன் டிஎம்கே, ஒரு சீசன் ஏடிஎம்கே. சிம்பிளா சொல்ல போனா யூகோ ஐக்கம், ஐக்கம் யூகோ இப்படியே தான் இருந்துச்சு. டிஎம்கே தொண்டர்கள் கூட தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், அதுதான் பிஜேபி டிஎம்கே கூட்டணி. தெரியுமா? 1999 காங்கிரஸோட கருத்து வேறுபாடு இருந்தப்போ பிஜேபி கூட்டணி வச்சாங்க. 1999 2003 வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்துச்சு. அதுக்கு காரணம் காங்கிரஸ் கூட இருந்த கருத்து வேறுபாடு, வாஜ்பாயோட லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்பினது, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவை எதிர்க்கணும். அந்த டைம்ல தான் பிஜேபியும் ஒரு கட்சியா வந்துட்டு இருந்துச்சு. இந்த காரணத்தினால்தான் கூட்டணியே வச்சது. அப்புறம் 2001 நாங்க தான் அப்படின்னு காட்டுற மாதிரி தான் அம்மா தமிழ்நாட்டோட ஆட்சியை பிடிச்சாங்க. திருப்பி 2006 டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு. திருப்பி 2011 10 வருஷம் எதிர்கட்சியா வீட்டுல தான் இருந்தாங்க. திருப்பி 2021 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைச்சிச்சு. ஸ்டாலின் தான் இப்போ வந்து சிஎம். இந்த சிஎமோட ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.